வந்து இந்த ட்ரைனிங் மூலமா கற்றுக்கிற ஒரே விஷயம் நான் சொன்ன மாதிரி டீம் லீடர்னு சொன்னேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பொசிஷன் பண்ணுறோமோ அதே ஆக்டிவிட்டீஸோட ஈவினிங் வரைக்கும் இருந்தாலே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட் இருக்கிறத கற்றுக்கணும். மற்றபடி பொசிஷன்ஸு ஒர்க்குன்றதுலாம் ஜஸ்ட் ஒர்க் வந்து போயிடும். நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளஸ் டெவலப் ஆகணுன்றது இது மூலமாக நல்ல ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் நான் கற்றுக்குவேன். எல்லாரும் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் நானும் வந்து ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ். அவங்க ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு பேசணும்னு அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்டு லீடர்ஷிப் பற்றி நம்ம வந்து லீடர்ஷிப்பில் அப்ரிஷியேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு அப்ரிஷியேஷனால என்னென்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது லீடர்ஷிப்பை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து டீம் ஒர்க்கோடைய எஃபெக்டே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் கேம் ஓரியன்டாக பண்ணும்போது எல்லாருக்கும் நல்லா பதிஞ்சிருக்கு. எல்லாம் இன்ட்ராக்டாக எல்லாத்தையும் முடியும் சந்தோஷமாக ஜாலியாக ஃபன்னாக. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது இந்த லாஸ்ட் வீடியோ கிளிப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அந்த மென்னோடைய ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா இது இப்போ நிறைய வீட்டில் நடக்குது. எல்லாரும் இப்போ வந்து யார் அவங்க சொன்னாங்கல்ல யாரையும் போய் மாற்ற முடியாது. அவங்க வந்து மாறினாதான் மாற முடியும். முதல்ல சேஞ்ச் நம்மகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றத அந்த வீடியோ கிளிப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக கற்றுருக்கு. டோட்டலி இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபெக்டாக எல்லாருக்கும் இருக்குன்னு நான் திங்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4 கேட்டகரியாக நான் பிரிச்சு பாருங்க: அப்ரிஷியேஷன், லீடர்ஷிப், டீம் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ப்ரோக்ராம். நாங்கள் வாரம் நிறைய பேருக்கு அட்டன் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு அட்டன் பண்ணி சொல்லி கிடையாது. இந்த மீட்டிங் மூலமா பார்த்தீங்கன்னா வாரங்களையும் கம்பெனி இதே பயன்படுத்தி நிறைய சந்தோஷம் அடையும் தான் நினைக்கிறேன். அதே வணக்கம். நான் இதில் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து கவனித்தல், பாராட்டுதல், நன்றி தெரிவித்தல். எந்த விஷயத்துக்கும் இந்த 3 இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறணும். ஒன்று கவனித்தல். எதிராளி நம்ம கிட்ட சொல்லும்போது அவர் முகத்தை பார்த்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம கவனிச்சா அவரோட கருத்து என்னன்றது நம்ம மனசுக்கு தெரியும். ரெண்டாவது பாராட்டுதல். நமக்காக ஒரு உதவியோ நம்ம கூட வேலை செய்யற செயலையோ நம்ம வந்து பாராட்டணும். அந்த பாராட்டு வந்து அவங்கள மேலும் உத்வேகத்தோட வேலை செய்ய வைக்கும். மூணாவது வந்து நன்றி. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது அவங்க வேலை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா ஒரு சப்ளையர் வந்து நமக்கு பரிமாறுறாங்க. அவங்க பரிமாறினோடனே அது அவங்களோட வேலை இல்லைன்னு சொல்லல. அவங்க பரிமாறும்போது அதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தோட வேலை செய்வாங்க, மன சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. இது 3 நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதி லேப்ஸ் சொல்கிறோம். ஏற்காரணா இந்த மாதிரி ஒரு புது டீமை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹாப்பினஸ் இருக்குது. அகாடமி பாத்வே டுவேர்ட்ஸ் அன்லிமிட்டட் ஹாப்பினஸ். டாக்டர் பூரணி அண்ட் டீம் வெரி குட் சக்ஸஸ் ஃபார் பாண்டிச்சேரி ஜோதி லேப்ஸ். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டைம் நாங்கள் நார்மலாக எங்களோட மீட்டிங் எப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரோபினாக இருக்காது. நாங்கள் செட்டாக போல போவாங்க. அதனால என்ன ஆகுனா எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி குரூப் இன்ட்ரடக்ஷன் கம்மியாக இருக்கணும் மேக்ஸிமம். பட் இந்த டைம் வந்து இந்த சிட்டிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் திஸ் டைம். வெரி தேங்க்ஸ் ஃபார் மேம். தேங்க்யூ அண்ட் டீம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்கு இல்லை ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு ஏதோ நம்ம பேசணும், அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூவில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணி பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலயமா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சிம்பிளான பாயிண்ட்ஸாக இருந்தால் கூட நமக்கு வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலிமா அந்த அப்ரிசியேஷன் நினச்சிங்கன்னா நம்ம என்ன யாருமே நம்ம அது மாதிரி மேக்ஸிமம் எடுத்துக்க கிடையாது. நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. இந்த அப்ரிசியேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது. மற்றவங்க அதனால இதோட ரொம்ப சந்தோஷமடைய மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்ரிசியேஷன் வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் சொல்லும்போது நம்மளை பற்றி நமக்கு நிறைய தெரியாது. அதனால நம்மளை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமாக நம்மளை பற்றி நம்ம தெரியலன்னா நம்ம தெரியறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து பண்ணிக்கணும். இப்போ நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க நம்ம தேவையானது போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ செல்ஃப் அப்ரிசியேஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இதை வந்து நமக்கு தெளிவாக ஒரு கேம் மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு மேடத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ கற்றுக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய மனுஷன்றதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையாகிட்டு அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் சொன்னால் எப்படிலாம் புரியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் விளையாட்டுத்தான ஒரு பக்கம் அதில் கொடுக்குற அந்த கல்வி ஒரு பக்கம்னு சொல்லி அந்த குழந்தைகளை கொடுப்பாங்க. அதே போல் இங்கே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆளுன்றது நம்ம ஒரு பெரிய மனுஷன்றதையும் நம்ம இப்படிப்பட்ட ஆளுன்றதையும் ஒரு அந்த தன்மையாக எல்லாத்தையும் இறக்கிட்டு யதார்த்தமாக ஒன்றா பழக செட்டப்பே பார்த்தோம்னா அப்படி இருக்குங்க. முதல்ல ஒரு வித்தியாசமாக உள்ள வரும்போது ஒரு வித்தியாசமாக அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பக்கம் பார்த்தோம்னா என்ன பண்ண போகிறோம்னு. ஆனாலும் அதை தாண்டி நம்மளோட நான் ஒரு கூடிய அந்த கெட்டலாம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு குழந்தை மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சும்மா சிம்பிளாக யதார்த்தமான ஒரு லைஃப்பில் அத்தனையும் ஒரு பாடமாக இருந்தது. அதுவே தோணும் எல்லாத்தையும். எல்லாரும் வணக்கம். நான் சோலையாது. இந்த ட்ரெயின்லேருந்து என்ன கற்றுக்கணும்னா எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து அவங்க ஒர்க்கை நம்ம கரெக்டாக பார்த்த மாதிரி எல்லாருமே வந்து முன்னேறலாம் அப்படின்னு. அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு கிளிப் போட்டாங்க. எல்லாருமே வந்து பர்சனல் லைஃப்லையும் அஃபிஷியல் லைஃப்லையும் வந்து பேலன்ஸ் பண்ணி வாழணும்னு கற்றுக்கணும். நம்ம பர்சனல் லைஃப்னு ஓடணும்னா அஃபிஷியல் லைஃப்பில் வந்து சைன் பண்ண முடியாது. அஃபிஷியல் லைஃப்னு போகணும்னா பர்சனல் லைஃப் போயிடும். நம்ம ஒர்க் பண்ணுறதே நம்ம பர்சனல் லைஃப்பில் தான். அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ எல்லாருமே வந்து கற்றுக்கிறேன். நானும் அதை கற்றுக்கிறேன். இனிமேல் என் பேர் பாலமுருகன். டீம் 1 இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் நான் சேர்மன். ரெகுலராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. நிறைய ட்ரைனிங் வரும் போகும். நம்ம யார் அனுப்புறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ நேற்று வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணனா சரி நீங்கள் வாங்க 3 பேர் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆள் செகண்ட் பேஜ் கொடுத்தோம். அது நான் ஃபஸ்ட்டு உள்ள டோர் உள்ள என்ட்ரானோடனே எனக்கு அந்த ஒரு இந்த அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ரெகுலராக இல்லை செட்டப் இல்லாமல் ஒரு டைனிங் டேபிள் போட்டு டின்னர் சாப்பிட்ற மாரி உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தது ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனதுமே. அதுவே எனக்கு ஒரு மைண்ட் செட்டே மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலராக வர ட்ரைனிங்க்கு இந்த ட்ரைனிங்க்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. அதுக்கடுத்து இவங்க கொடுக்குற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் டீம் லீடர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அவங்க சொல்லும் போது அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இது வரைக்கும் என்ன இல்லை இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் இதன் மூலிமா நம்ம என்ன கற்றுக்கலாம்ன்றது ஒவ்வொரு இதுலையுமே நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் டீம் லீடர்ன்ற பாயிண்ட் சொல்லும்போது டீம் லீடர் மட்டும் கமெண்டிங் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து நம்ம பேரை இழுக்க சொல்கிற ஆளாக இல்லாமல் கூட சேர்ந்து பேரை இழுக்கிற ஆளாக இருக்கணுன்றது ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தேன். இங்கே வந்து பேசி ஒரு பழக்கம் கிடையாது. அதுதான் நம்ம 2 லீடரும் வந்த ஒரு நினச்சி தான் அங்கே உட்காந்துருந்தது. அதுக்கு இல்லை சரி தீர்வை நம்ம இப்போ மேடம் கற்று கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால எவ்வளோ செஞ்சு முன்னேற முடியுமோ முன்னேறினா நல்லா இருக்கும் லைஃபுக்கு. அதுதான் மேனேஜ் சாஸ்திரி. நான் டீம் 4 இருந்தேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் எல்லோரும் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான் மேம். மேம் எங்கள் லைஃப் வந்து ஹியூமன் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க.
ஸோ நான் ஐ திங்க் நான் எதுவுமே சஜஷன் கொடுத்துருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்கீங்க. அதில் என்னென்னா இன்னும் மோர் ப்ராப்ளம்ஸ், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன கரண்ட் ஜென்ரேஷன் எவ்ரிதிங் எல்லாமே சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன இது பண்ண முடியுமோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, நீங்கள் சொன்னது வந்து ஐ திங்க் 90 கிட்ஸ். ஸோ இப்போ 2K கிட்ஸுக்கு என்ன பண்ண முடியும்ட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஐ திங்க் வெரி என்ஜாய் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் எல்லாருக்குமே பார்த்தோன்னே பயப்படுவேன் ஒரு சில விஷயத்துலாம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் நான் பார்த்தது எனக்கே ஒரு தன்னம்பிக்கையோட எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நிறைய பேர் கூட சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்லையும் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம ரெகுலராக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாருடைய டீம் ஒர்க்கு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது. அவங்களுடைய மனசில் தாட்டில் எதுவுமே இல்லாத எல்லாம் ஓப்பன் டைப் தாட்டில் இருந்துட்டு இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு யோகா கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பிஃபோர். இப்போ லாஸ்ட் டைம் இந்த டீம் டிஸ்கஷனில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நல்லா சந்தோஷம் ஹாப்பினஸாக இருக்குது. ஒர்க்கில் பண்ணக்குள்ள எல்லாரும் நல்லா தட்டி கொடுத்து அந்த பேசி வேலை வாங்கி அது சக்ஸஸாக இருக்குது. நிறைய ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி சந்தோஷமா நம்ம வேலையும் சரி பார்த்து இது நம்ம இதே மாதிரி புன்னகையோட நம்ம வேலை செய்யணும் சொல்லி இந்த கல்வி அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் நன்றி வணக்கம்.